வந்து புரொபகண்டா அப்படின்னு சொல்லியே இது நாங்க புரொபகண்டா படம் தான் எடுக்கிறோம், முஸ்லிம்கள் வந்து கண்டிப்பா ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கே ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இது வந்து அவங்க அவங்க ஓட்டலாம் நமக்கு தேவையில்லை, அதாவது பிஜேபி சொல்றேன் நான், அவங்க ஓட்டலாம் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதோட வெளிப்பாடு தான் இப்போ வந்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு புரொபகண்டா நேரடியா ஒரு பிரச்சார படமா தான் அது அப்படிங்கறத நேரடியா சொல்லியே அவங்க வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான். இந்த ஹக்குன்னு கூட ஒரு படம் ரீசெண்டா ஒரு படம் வந்து அதுவும் அது ஒரு விதமான ஒரு புரொபகண்டா படம் தான் அதுவுமே. அது ரொம்ப முஸ்லிம் பெண்ணுக்கான ஒரு நியாயம் கேட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மையை நம்ம செக் பண்ணி பார்த்தா இதுக்கும் சம்பந்தங்கள் வேற வேற இருக்கு. அது வந்து அந்த கேஸ் போட்டவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல அவங்க அந்த கேஸை போட்டிருக்காங்க. வேற இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் மட்டும் இருக்கும், ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா காமிச்சிருப்பாங்க. இது ரெண்டுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. வாழ்க்கை வாழ்ந்து ஓரளவுக்கு முடிச்சவங்களுக்கும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கும் அப்படி நம்ம காமிக்கும் போது எப்படி ஆயிரும், இப்படிதான் முஸ்லிம்கள் வாழ்றாங்க போல, இப்படிதான் அவங்க குடும்ப முறைகள் இருக்கு போல. சோ அந்த மாதிரி பதிவு அப்படிங்கிறது வந்து மண்டல ஏறிக்கல.